வந்து காத்து அடிக்கும்ல. சரி. வாயை கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கணும். ஆமா. காத்து உள்ள போனது சொன்னா வயிறு நிறையும். அதுதான் ஆகாரம். சிவன் மேல நம்பிக்கையா இருந்தா அப்படிதான் தவறு இருக்க முடியும். சரி. இங்க அன்னாதாரத்தை காட்டியா என்ன யாருக்கு தான் கழுத்துல ஐயப்பர் இருக்காரு. ஆமா. 3 தரம் பொங்க பிடிக்கும். 3க்கு 4 தரம்னாலும் வேறும். என்ன செய்ய வட்டி மூலமா யாருக்கு வயிறு. ஆமா. வயிறு கொண்டாங்க வாய் தந்தாங்க. சொல்லுமல்ல. செய்ய இன்னைக்குலாம் நானும் வரதா இருக்கும்னு நினைச்சு வந்தேன் தான். சரி. ஆனா எங்க அம்மா பெரியம்மா வாசலுக்கு வரையும். பெரியம்மா. ஆமா. அவ வாசலுக்கு வரையும். என்ன போட்டாங்க பாத்தியா? சாப்பாடு அன்னதானம் தக்காளி சாப்பாடு பாக்கவே தவமலாம் கலந்து போச்சு. கலஞ்சிரும். உடனே உட்கார்ந்தன பந்தியில அத சாப்பிட்டு விட்டு தான் உங்க முன்னால போல கத்த முடியுது. ஆமா. முடியுமா? எங்க அக்கா மாதிரி எங்க அண்ணன் மாதிரி எல்லாரும் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க போல. சரி. வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. கோயில ஒத்தாள் அதான் வந்துகிட்டே இருக்காங்க. அது 2ஆம் ரவுண்டு. முதல் ரவுண்டு வாழைல, 2ஆம் ரவுண்டு அண்டாவுல. ஆமாய்யா. சரி. அப்ப நாகக்கண்ணி நாகராஜம் பெண்ணடும் எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி தவம் இருக்கா இப்ப சொல்லுமா சந்தோஷமா. ஓராம் ஆண்டு தவமே உடையவர் ஓராம் ஆண்டு தவம் இருந்தப்ப உடையவன் வரவும் இல்லை. ஈராம் ஆண்டு தவம் இருந்தால் ஈஸ்வரனும் வரவும் இல்லை. 3 வருஷம் ஆச்சு. முக்கண்ணன் பகவான காணவில்லை. 3 வருஷம் ஆச்சு. ஆமா. பகவான் வந்த பாடு தெரியல. அப்படி இருந்து நம்பிக்கை விடலப்பா. இன்னும் தவம் இருந்தா தான் ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தை வரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கா. ஆமா. யார கும்பிட்டாலும் தெரியுமா? சரி. நம்பிக்கை வேணும் பாத்து. நம்பிக்கையோடு கும்பிடணும். இருக்காளே வடக்க பார்த்த முகமா என் தாய் மாறி முப்புடாதி. சரி. கிழக்க பார்த்த முகமா இருக்காரு எங்க ஐயா நாராயணன். ஆமா. இவரை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. இந்த வருஷம் இப்படி இருப்பா, அடுத்த வருஷம் மேல தூக்கிடுவார் நினைக்கிறேன். நல்ல டாப்புக்கு மேல தூக்கிடுவாரு. இவர் இப்படி அங்காரு. அப்படி கொஞ்சம் வருஷம் கிடைக்கும். நல்ல இடத்துல தூக்கி வைப்பாரு நம்பிக்கையோட. நல்ல நிலைமைக்கு. அதை விட்டு அம்மா மாரியம்மா மேற்கொடி இருக்க நாராயணன் குடும்பம் நாசம் பண்ணா போகணும். கிழக்கொடி இருக்க வேளாண்மை குடும்பம் கட்டமனா போகணும். மிலிட்டரிக்காரன் முண்டாட்டி கழுத்துல போட்டுருக்கால 5ஓட சங்கிலி அங்கு கொலையணும் அப்படின்னு வேண்டக்கூடாது. மாலை போட்டுட்டு இப்படிதான் சாமி கும்பிடணும். நான் இல்லம்மா அப்படி பக்தர்கள் வேண்டக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும். லீவே இல்லாம வில்லடிக்கணும். அது முத வேண்டிங்க. சரி. அப்ப லீவே இல்லாம அடிக்கணும்யா. தூக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி. அதாவது அந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னு சொன்னா கோவிலா சென்று மண் சோறு சாப்பிடுவாங்களாம். குழந்தை இல்லைன்னு சொல்லி கோவிலா சென்று மண் சோறு சாப்பிட்டுருக்கா. ஆமா. அவர் பைத்தியக்கார இருக்காமா. தரையம் மெழுகி சாப்பிட்டுருக்கா பாத்துக்கோ. ஆமா. இப்ப தரையம் மெழுக யார் வாரா? தரையம் மெழுகுனா என்ன மெழுகுன்னு கேப்பா. நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்னு சொன்னா ஒரே கிடையாது இல்ல. ஏமா இன்னொருவர்னு கேட்க. ஆமா. நம்ம 2 பேர் மட்டுமே போதும் அப்படிங்க. அந்த காலத்துல கூட கல்கட்டடம் கோயில் தண்ணி ஊத்தி கல்லை கழுவிட்டு அதுல சோத்தை போட்டு சாப்பிட்டுருக்கா. அந்த காலத்துல பிள்ளை இல்லாத சாதம்
புழுவா தோண்டுதுன்னு சொல்லியிருக்கா. புழுவா இருக்கு. மைந்தன் இல்லாத சாதம் மண்புழுவோட தோண்டுகிறேன்னு சொல்லியிருக்கா. இப்ப அப்படியாம்மா குழந்தை இல்லைன்னு சொன்னா அதேங்கப்பா ஏதாயி முப்படாதி வீட்டுல தீவ முட்டனியா எனக்கு தீவ முட்டங்க நாராயண மாமா 6 இட்லி 3 உளுந்தோட வையும். என் வீட்டுக்காரு வெளியே இருக்காரு. காலை டிஃபன் அடுத்து நைட்டுக்கு வர மதியத்துக்கு வர பாத்துக்கோ பக்கத்து வீட்டுக்காரி ஏதாயும் மூக்காய் சோறு வாங்குறியா எனக்கு பிள்ளை இல்லை நான் எங்க சோறு சாப்பிட தடப்பாக்கட்டு பிரியாணி பக்கெட்ல வந்து இறங்கிருது. நல்ல மொங்க பிடிச்சிருந்தா பாத்துக்கோ ஒரு மரக்கா மாதிரி அந்தோட அதை விடுங்க. நைட்டுக்கு அதே பக்கத்து வீட்டுக்காரி பிள்ளை இல்லாம வருத்தப்படாத ஒரு வாய் சோறு பண்ணி சாப்பிடு இல்ல என் வீட்டுல இருக்கேன் கொண்டு வந்து சாப்பிடு எனக்கு பிள்ளை இல்லாத சோறு அங்க என்ன செய்தா முருகன் 6 சப்பாத்தி 2 ஆம்லெட் போட்டு தாங்க எனக்கு. என் வீட்டுக்காரரு வெளியே போயிருக்காரு. நான் ஒரு வரையும் துட்டு வாங்கி தாரேங்க. ஆம்லெட் தனியா வச்சிருங்க புள்ளே வச்சிடாது ஒரு மாதிரியா இருக்கும். என்னப்பா புல்லு இல்லப்பா சாப்பிட முடியல. அவிச்ச முட்டையில 51 பார்சல் பண்ணி அனுப்புங்க. அவிச்ச முட்டையில 51 சரி வச்சு சாப்பிடத்தானே சரியா போச்சு போங்க. அப்போ நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் நாகக்கண்ணி பெண்ணாலும் தவம் இருக்க போய் 10-12 வருஷம் ஆயிடுச்சுப்பா. 10-12 வருஷம் சொல்லாம எப்படி அழுது புலம்புகிறாள் பாருங்க நாகக்கண்ணி. ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியால் செய்யும் தவத்தை பாரும் அடியால் செய்யும் தவத்தை பாரும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புகிறா. ஆமா நான் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் ஒரே ஒரு பிள்ளைக்காக நாகலோக பட்டணத்திலே தவம் இருக்க 2 பேர்களும் தவம் இருந்து கொண்டு இருக்கும்போது ஆதிவெள்ளி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை வரதான் செய்யுதுன்னு, அதாவது வீடுன்னு சொன்னாலே கணவன் மனைவின்னு சொன்னா பிரச்சனை இருக்கும்பா. கஷ்டமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும். சண்டையே வரலன்னு சொன்னா தெரியாது. சண்டை வந்தா தான் அது வீடு. அப்போ ஆமா பார்வதி அம்மா என்ன கேட்கிறாள்? அத்தானே பகவானே பகவானே அருமையோட வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் பாரில் உள்ளபடியளப்பை
பகவானே தினம் தினம் நீங்க பூலோகத்துக்கு வழி இழக்க போறீங்க. இந்த கைலாசத்துல நான் தன்னந்தனியா தானே இருக்கிறேன். ஆமா, எவ்வளவு நேரம் தான் தன்னந்தனியா இருப்பேன். நானும் உங்களோட வழி இழக்க வாரேனே. ஆமா, கைலாசத்துல ஒத்தேல இருந்து ஆமா போர் அடிச்சு போச்சு பாருங்க. போர் அடிச்சிட்டு இல்ல, அதனால நானும் உங்கள் கூட வழி இழக்க வருகிறேனே சுவாமி என்று பார்வதி அம்மாள் கேட்கும்போது பகவான் சொல்லுகிறார், ஏ பார்வதி, அடே அம்மா பார்வதி, நான் பூலோகத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி சரி ஒருத்தர கூணா படைச்சிருப்பேன். ஆமா, ஒருத்தர கூணா படைச்சிருப்பேன், ஒருத்தர குருடா படைச்சிருப்பேன், ஒரு பொம்பளை மாதிரி செக்கச்சவேன்னு படைச்சிருப்பேன், நொண்டி சப்பானி இருக்கவே இல்லாதவன், பணக்காரன் ஏழை பிள்ளை இருக்கவே இல்லாதவன். ஆமா, எல்லாரையும் இந்த பூலோக சீமையில படைச்சிருக்கேன் பாத்துக்கோ. ஆனா உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, இவன் ஏன் நொண்டியா இருக்கான், ஆமா இவன் ஏன் இப்படி தின்னுகிட்டே இருக்கான், சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ கேப்ப. உனக்கு பதில சொல்லுவேனே தவிர என்னோட படி இழப்ப மறந்துடுவேன். படி இழப்ப மறந்துடுவேன் தாய். அதனால நீ கைலாசத்துல இரு பார்வதி. ஆமா, அதனால ஆமா கைலாசத்துல இரு. பார்வதி அம்மா கேப்பாளா, அவ பெண்ணா பிறந்தவா, மாய கண்ணனோட தங்கச்சி இல்ல, அப்ப நாராயண வைகுண்டரோட தங்கை இல்ல தாய். ஆமா, நாட்டையால பிறந்தவா. ஆமா, கேப்பாளா, பிடிவாதம் கண்டிப்பா இருக்கும். பெண்ணா பிறந்தவளுக்கு பிடிவாதம் தாய் அதிகம் இருக்கும். இருக்கும். நம்ம பிடிவாதம்னு சொன்னாலே பெண்ணா பிறந்தவளுக்கு மட்டும்தான். பெண்ணுக்கு தான் வாதத்துக்கு மருந்து இருக்கு பாத்துக்கோ. சரி, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாதுன்னு எல்லாரும் நினைக்காங்க. நான் ஒரு மருந்து சொல்லட்டா? என்ன மருந்து? பச்சை மட்டை காய வச்சு முதுகுல 2 போடு போட்டோம்னு நினைச்சுக்கோ, அந்த பிடிவு பொருள் வேணும்னு கேட்டாலும் அந்த பொருள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம். தன்னால அடங்கிரும். பச்சை மட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்குமா? பவர் இருக்கு. நீங்க என்ன சொல்லுங்க, உங்க அப்பாட்ட உங்க அம்மா வேணுமா அடிக்க சொல்லி. அதோட சூப்பர் மருந்து நம்ம இருக்கு. என்ன மருந்து? கம்பியட்ட பதுக்க வச்சு இழுத்தோம்னா பேசாம ரோக்கர் அப்படி இழுத்துதானே இந்த நிலைமையில பேசாம ரோக்கரை இழுத்துற நேரம் போயிட்டு. சரி, பார்வதி அம்மா கேக்குறார், என்ன கேக்குறா? நான் படியிலக்க வந்தா என் வாயவே திறக்க மாட்டேன் பகவானே. சரி என்று பார்வதி அம்மாள் கேட்கும்போது, பார்வதா தேவி கேட்கும்போது, பகவானும் பார்வதியும் எங்கு வருகிறார்கள் தெரியுமா? எங்குமா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலி பாலம் விட்டார். பாலம் பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா, இருட்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போக வந்தேனம்மா. கோசராச நாடு விட்டு புகழ்வேறிய வந்தேனம்மா. அப்போ எங்க எங்க ஏகி வாரா, எங்க எங்க ஏகி வாரா, அந்த ஏற்றதொரு 2 பேர்கள் ஆமா, பார்வதி அம்மா அங்க ஒரு அதிசயத்தை கண்டுட்டா. அங்க ஒரு அதிசயம்னு சொன்னா ஈசன் தேவி பார்வதியில என்ன காண்கிறாள் பாருங்க. பகவானே ரதத்தை நிறுத்துங்கள். ஸ்டாப் ப்ளீஸ். ஏ பார்வதி, வண்டி நிறுத்து. உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? சைலண்டா இரு. வாயை திறக்கவே மாட்டேன்னு சொல்ல போய் தான் கூட்டிட்டு வந்தேன். சரி என்னன்னு சொல்லு. ஆமா, சொல்லி முடிக்கட்டும். பகவானே, அங்க ஒரு சிறுவன், சரி அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கறான். அறியாத சிறுவன் தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன வேலை? அவன் ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்காம்பா. பறிக்கிறது வழக்கம்தானே. அவன் கொலை பறிக்கான். பாவி முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுறான். சண்டாளன் என்ன முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுனா கொப்பு உடைஞ்சு கீழே தானே தாய் விழும். கீழே தானே விழும். ஓ, வெட்டு பாதி வெயிட்டு பாதி. ஆமா தாய், சீக்கிரமா முடிஞ்சு. அந்த அறிவுல வெட்டுறான். ஆனா கொப்பு முறியும்னு தெரியல. பார்வதி அம்மா அதை பார்த்துட்டா. அந்த சிறுவன் கீழே விழ போறான், அவனை நீங்க தான் காப்பாத்தணும். என்ன அவனோட விதி அவ்வளவுதான்மா. சொல்லு. இல்ல பகவானே, அந்த சிறுவனை நீங்க தான் காப்பாத்த வேணும். பார்வதி, உனக்கு என்ன பிரச்சனை என்று பார்வதி அம்மா கேட்கும்போது, சரி பார்வதி, அவன் கீழே விழும்போது அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்துறேன், அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து என்று பகவான் சொன்ன போது கொப்பு முறிஞ்சு சிறுவன் கீழே விழ போறான். அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை, என்று சொன்னானே, என்று சொன்னானே, வந்து தானே போனானே, கொப்பு முறிஞ்சு கீழே விழுறானே.
அப்பான்னு சொன்னா ஆண்டவன் சிவன் போய் காப்பாத்திருப்பாரு. அம்மான்னு சொன்னா பார்வதி அம்மா காப்பாத்திருப்பாங்க. கீழே விழும்போது செத்தேன்னு சொன்னா செத்தே போயிட்டான். அதுதான் சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு கல்லு தட்டுனாலும் இந்த தூணுல வந்து 2 முட்டு முட்டுனாலும் சரி என்ன சொல்லணும்? என்ன செத்தேன்னு சொல்லக்கூடாது. என் தாயே மாறி அம்மா, பெரிய அம்மா, பெரியம்மான்னு சொன்னா எங்க அம்மா எங்க அப்பா கூட பிறந்தா வந்து காப்பாத்திடுவாங்க. ஏன் தாயே முப்படாது. ஆமா, அம்மா அம்மா தாய் மாறி அம்மா, தாய் பேர சொல்லணும். அப்படி சொல்லணும். ஆனா நம்ம கூட்டாளி எப்படி சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? சனியம் பிடிச்ச தூணவாரு, அவன் சனியம் பிடிச்ச கல்லவாரு, அவன் ஒழுங்கா வர மாட்டான். நம்ம கண்ணை பெரல்ல சொல்லுவான். ஆமா, இல்ல போன்ல வச்சுக்கிடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க வாக்கு சனியம் போக்கல. வாக்கு சனியம் போக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயில என்ன வருதோ அதுதான் நமக்கு நடக்கும். ஆனா என் வாயில தினமும் வாடி சொல்றேன் அவனுக்கு சொல்லித்தான் பாக்கேன். எங்க ஆகுது? நல்ல மனசோட இருந்து சொன்னா நல்லதுதான் பண்ணணும். ஆமா. அப்ப பகவானும் பார்வதியும் மீண்டும் எங்கு வருகிறார்கள் தெரியுமா? அப்ப ஆண்டவன் தான் பகவானோ அம்மையான பார்வதியோ அந்த நாகலோக பாதையாக படியழக வார போது அந்த ஆதிசக்தி பார்வதியா அருமை வார்த்தை சொல்ல கேளு. அத்தான் பகவானே, இந்த பாம்பு செய்யும் தவத்தை போல நாம் பாரி உலகில் கண்டதில்லை. நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. அப்படி பறிச்சுக்கிறாரு. அப்ப நாகராஜா மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 8 கலசத்தையும் கொடுத்த போது நாகக்கண்ணி பெண்கொடியானவள் 40 நாள் அடைகாத்து 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில என் தாயாகப்பட்ட பொட்டலுரகாத்த பெரிய அம்மா மாரியம்மா எப்படி எப்படி வந்து பிறகுறாய் நாளான நாளையில என்று
உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையிலே ஒன்னு ரெண்டு சிந்துதடி அத நான் ருசி பார்த்தேன் மோட்சம் இங்கு வந்ததடி தாயே நீயே நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டேன் தாயே நீ கண் வளரிதாளே லல்லேலோ தாயே நீ கண் வளரிதாளே லல்லேலோ அழகி என்பே நல்ல அழகி என்பே நான் கேட்டதில்லை அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பே ஒரு கவிதை என்பே அக்கா இது அக்கா கும்மி பாட்டு அப்ப இது கிடையாதா இல்லக்கா இதுதாங்க டெய்லி ஜெயமக்ஸ்ல ஓடுது ஏ அக்கா பெரியம்மா என்ன நீ கும்மி பாட்டு படி சரி மாரியம்மா பக்க பாட்டு பாடுவா சரி நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரும் கும்மி அடிச்சு கொலவ போடுதோம் அப்ப எனக்கு பாட்டு படிக்க தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா ஆமா என்று சொல்லி அக்கா தங்க 8 பேரும் புத்தை விட்டு வெளியே வந்து ஆமா ஓமையா எப்படி கும்மி அடித்து கொலவ போட்டு விளையாடுகிறாள் தெரியுமா எப்படி எப்படி அம்மா விளையாடுகிறாள் ஒரு தன்னன்னாதி நந்தன்னானே தனதான் நன்னாதி நந்தன்னானே நன்னாதி நந்தன்னானே நன்னாதி நந்தன்னானே அம்மன் வருவத பாருங்கம்மா அம்மா ஆடி வருவத பாருங்கம்மா நன்னாதி நந்தன்னானே நன்னாதி நந்தன்னானே ஆடி வருகிற பெரிய அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிக்கலம்மா நன்னாதி நந்தன்னானே போடுங்கம்மா ஒரு கொடவதாயே பொன்னாளை மணி கொடவே ஓடி வருகிற முப்பீடாரிக்கு ஒரு கொடவைய போடுங்கம்மா மாறி வீரந்தது மாநாடு மாறி மக்கள் வீரந்தது நாடு அவத்தினங்கிய உச்சி பகாரிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா வட்ட வட்ட சிறு வட்டலில 2 வாலிப பெண்கள் அந்த தோட அவ தட்டு மறிக்கிற மாரியம்மாளுக்கு தங்கச்சாரம் பள்ளி கொத்தோட தட்டி தட்டி குழலாயிரம் தங்க தட்டார குழலாயிரமா அவர் அங்க தட்டிய பெரிய அம்மாளுக்கு அன்னைக்கு கிணத்தில வெடிக்கையா ஏ கொட்டி சத்த முழங்கி வர இந்த கோபாலம் தங்கையாடி வர அவ கோபாலம் தங்கையா மாரியம்மாளுக்கு கோலவ போட்டு கும்மி அடி அவ மஞ்ச சேலையா மாற பார்த்தாயே மழி நீரிட்டதா மல்லிகை அவ கொண்ட பெருத்தவ வேச்சி அம்மாளுக்கு கொண்டு வந்தே கூட மல்லிகை எந்த தெருவழி மாறாத காலியிலே கொண்டு பார்ப்பாளா அவ நம்ம தெருவுக்கு வருவாளங்காரி நம்மளை கொண்டு பார்ப்பாளா ஊருக்கு வடக்க பள்ளி கோலத்தாய வசந்த பட்டனா பட்டரோடா வட்டணத்தில் உள்ள பெரிய அம்மாளுக்கு பறத்தி கும்மி அடிக்கலாம் மாரியம்மா முப்பிடாதி எனக்கு கும்மி அடிச்சு காலெல்லாம் வலிச்சு போச்சுக்கா காலதான் வைக்கி எனக்கு அது
முடியலக்கா. ஆமா. எவ்வளவு நேரம் தான் கும்மி அடிச்சு கால் எல்லாம் வலிக்கிக்கா. எல்லாரும் ரத்தமா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆமா. வயசாயி போச்சு. ஆமா. எம்பிட்டு தான் ஓடும். நம்ம அம்மா அப்பா வர வரைக்கும் கீழ உட்கார்ந்து ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமா? இப்போ சொன்னீலம்மா. இது நல்ல விளையாட்டுக்கா. நல்ல கேள்வி. இப்போ கீழ உட்கார்ந்தா PUBG Free Fire தான் ஆட தோணுது. அது பசங்க விளையாடுவாங்கப்பா. அக்கா தங்கச்சி 8 பேரும் பெண் பிள்ளைகள். யாரு சொன்னா? கப்புள்ஸ் அப்ப எல்லார் வீட்லயும் அதான் விளையாட்டு நடக்கு. PUBG Free Fire. உங்க வீட்ல அதான் நடக்கா? என்ன செய்ய அப்படிதான் நடக்கும் போல வருங்காலத்துல. எனக்கும் ஊத்தி குடுல கேக்கா. என்ன ஊத்தி குடுக்கணும்? இருடா. சரி. யுகம் கலியுகம் பா. யுகம் கலியுகம். ஆமா. என்ன செய்ய? சரி முடி வச்சவனா ஒயின் ஷாப்ல நிப்பானு கனவா கண்டான் பெருமாளே. ஆமா. கிடையாதுல தாய். சரி. அப்ப அக்கா தங்க 8 பேர்களும் என்ன செய்கிறாள் தெரியுமா? அக்கா தங்க 8 பேரும் என்னம்மா செய்கிறா? முத்த விட்டு வெளிய வந்து பார்த்த உடனே கடற்கரை ஓரம் பத்தியா? ஆமோ அமையா. கடற்கரையில என்ன இருக்கும்? கடற்கரையில என்ன இருக்கும்? மண் இருக்கும். மணல் இருக்கும். சரி. மணலை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு விளையாடணும்னு ஆசை இருக்கும்ல. எல்லா பிள்ளைகளுக்கும் விளையாடணும்னு ஆசை இருக்கும். ஆமா. எனக்கு மணலை பார்த்தோன்னே வாயில அள்ளி போடணும்னு ஆசையா இருக்கும். அவ்வளவு பக்குவமா இருக்கும் தாயி. இந்த பம்பாய் குச்சி மண்ணு அவ்வளவு அழகா இருக்கும். கடல் குச்சி. இப்போ என் பையன் போய் திறந்து பாருங்க, உள்ள ஒரு பாக்கெட் பம்பாய் குச்சி இருக்குல்ல, சோழி முடியும் எடுத்து சாப்பிட்டு தூங்கி. ஒவ்வொருத்தருக்கு அது பழக்கமா இருக்கு. ஆமா. வெட்டா படிக்கும் விளையாட்டுக்கு பழகினது. சரி. இப்ப அதுல ஒரு போதையாவே இருக்கு. ஆமா. சரி. அப்பா உங்க சடுகுடு விளையாடுவீங்க. இந்த வயசுக்கு அப்புறம் சடுகுடு சரியா போச்சுப்பா. சரி. அப்ப பார்த்தால் அக்கா தங்க 8 பேர்களும் அம்மா ஏ காளியம்மா குச்சடி வாரத்திலே மணல்ல உட்கார்ந்து சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுறா. அம்மா என்னப்பா? எனக்கு சின்ன வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசைமா. உனக்கு ஆசை வந்துரும். ஆனா வயசு இல்ல பாத்தியா? பெரிய வீட்டுக்கே கவலை இல்ல. சின்ன வீட்டுக்கு வயசு இல்ல பாத்தியாமா? வயசாவே சின்ன வீடு கட்டிடும்மா. சின்ன வீடு வேணுமா? ஒரு பிளான் லையா பண்ணி வச்சிருந்த சின்ன வீடுனா அந்த வீடு இல்லப்பா. ஏமா நான் சொல்றது சின்ன வீடு இப்போ வந்து பேலஸ்ல இருக்கும் பாத்துக்கோ. ஒரு ஓலை போட்ட வீடு கட்டி இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை. சரி. ஏன்னா குளிர்ந்த காத்து எப்போதுமே அடிக்கும் பாத்தீங்களா? ஆமா. அதுக்கு சொன்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. சரி. காலகாரம் புத்தி எப்பவுமே தப்பா தான் போகும். ஆமா. சரி. அக்கா தங்க 8 பேர்களும் புச்சடி வாரத்துல சின்ன சின்ன வீடு கட்டி அருமை பெருமையாகவே விளையாடி கொண்டு இருக்கிறார். ஆமா சின்ன சின்ன வீடு கட்டுறதா. ஆமா. சரி. விளையாடி கொண்டு இருக்கிறாள்ல. சிரிக்கிற சத்தம் கேக்குது. இவ்வளவு பயங்கரமாவா சிரிக்கிறா? அக்கா தங்கச்சி 8 பேரும் சிரிக்கிற சிரிப்பு வந்து சந்தோஷ சிரிப்புமா. சிரிப்புலயும் பல ரகம் இருக்கு பாத்தீங்களா? பல ரகம். ஒண்ணு என்ன? உதடு தொட்டும் தொடாம சிரிக்கிறது. எப்படி சிரிக்கணும்? யாரையும் பார்த்தா வாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது ரெண்டாவது சிரிப்பு. இது வந்து சந்தோஷ சிரிப்பு. மூணாவது சிரிப்பு அவன் குடும்பம் நாசமனா போயிட்டா. இது மூணாவது சிரிப்பு. நாலாவது ஒரு சிரிப்பு இருக்கு பாத்துக்கோ. இந்த கதவை திறந்து மூடுனா சத்தம் கேட்குமே. இது ஒரு சிரிப்பு. அஞ்சாவது சிரிப்பு பாத்துக்கோ. இது ஒரு சிரிப்பு. ஆனா அக்கா தங்கச்சி 8 பேரும் எப்படி சிரிக்கா? அவன் ஒண்ணு மூணு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? ஒவ்வொருத்தையும் சந்தோஷமா சிரிக்கா. சந்தோஷமா சிரித்து விளையாடி கொண்டு இருக்கிறா. சிரிப்புல எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? அதையா நான் சொல்ல போமாடி. சரி. அப்ப அக்கா தங்க 8 பேர்களும் நாகலோக பட்டணத்திலே அந்த நாகலோக பட்டணத்திலே புச்சடி வாரத்திலே சின்ன சின்ன வீடு கட்டி சிரித்து விளையாடி கொண்டு இருக்கிறார். மாறி மாறி சின்ன சின்ன வீடுனே சொல்லுங்க. ஆமா. சரி. அப்ப அக்கா தங்க 8 பேர்களும் விளையாடி கொண்டு இருக்க அவள் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஆதிவள்ளி கைலாசத்தில் பார்வதியானவள் பகவானை அழைத்து என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்ன கேட்கிறாள் பாருங்க. ஈசன் தேவி பார்வதியார் அத்தானே பகவானே அருமையோட வார்த்தை கேளோ பார்வதி போலகிலையோ பாருலகில் கண்டதுண்டா அழகை போலே உலகில் கண்டதுண்டா தங்கை அழகை போலே அழகை போலே கழிவுலகில் கண்டதுண்டா பார்வதி அம்மா ஒரு நாளும் இல்லாத
இந்த திருநாள கேள்வி என்ன கேக்குற பத்தில அத்தான் பகவானே ஐயா பகவானே பரம்பொருளே சுவாமி ஐயா நான் இந்த பார்வதியால் அழகை போல நீங்க பார் உலகில் கண்டதுண்டா ஈஸ்வரியால் அழகை போல இவ்வுலகில் கண்டதுண்டா இவ்வுலகில் கண்டதுண்டா கண்ணன் தங்கை அழகை போல கலி உலகத்துல கண்டதுண்டா ஆமா கண்ணன் தங்கை அழகை போல கலியுகத்தில் கண்டதுண்டா பகவானே ஏன்னா பகவான் தினந்தோறும் படி இழக்க போறாருல்ல சரி அதனால பார்வதி அம்மா கேக்குறா ஓ தினந்தோறும் படி இழக்க போறாரு